ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல எதிர்பாராத ட்விஸ்ட். அதான் இப்ப விரிவா பார்க்க போறோம். முதல்ல அந்த யுத்தம் ஏன் ஆரம்பிச்சுச்சு? இது என்ன கேள்வி? ரஷ்யாவ 30 வருஷம் பின்னோக்கி போடுறேன் பாருப்பா! அப்படின்னு பைடன் சபதம் போட்டாரு. யுத்தத்த ஆரம்பிச்சாரு. யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு யுத்தம் வெடிக்கும் அப்படின்னு. அப்ப எந்த அளவு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாய்ங்க வெறித்தனமா. ஆனா அது பேக் ஃபயர் ஆயிருச்சு. ரஷ்யாவ 30 வருஷம் பின்னோக்கி போடல. ரஷ்யா முன்னோக்கி போயிருச்சு 30 வருஷத்துக்கு. என்னதான் தடைகள் போட்டாலும் சரி, அடுத்த கட்ட பெரும் யுத்தங்கள் வெடிச்சாலும் சரி, இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயுதத்தோட உட்கார்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ரஷ்யா தான். நீ ரஷ்யாவுக்கு ஃபேன் பாய் மாரியே பேசுவ. உன்கிட்ட உள்ள கெட்ட பழக்கமே இதான் அப்புட்ன்னா, இதான் எதார்த்தமான உண்மை. காரணம் இந்த பக்கம் உக்ரைனுக்குள்ள விழுகிறது பூரா அமெரிக்க ஆயுதங்கள். எடுத்தோனே ரஷ்யா அடிச்சு உடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டா, எடுத்தோனே தடுமாறுச்சு, ஒர்க் அவுட் பண்ணுச்சு, அடுத்து சிதற விட்டுருச்சு. அதே பொசிஷன் இவனும் எடுக்கணும்ல. த எடுத்தோனே ரஷ்யா தடுமாறுச்சு, அடுத்து அமெரிக்கா தடுமாறுது. அதாவது நேட்டோகள் தடுமாறுது. அப்படி தடுமாறக்கூடிய நேட்டோ சுதாரிச்சு திருப்பி ரஷ்யாவ அடிச்சு மைலேஜ் எடுத்திருந்தா, இவன் கில்லாடி. அப்படி நடக்கலைல்ல. அது போக உலகத்தோட அடுத்த யுத்தங்கள் அப்படிங்கிறது புது புது ஆயுதங்கள நோக்கி போயிருச்சு. அம்புட்டையும் இவன் லைவாவே டெஸ்ட் பண்ணி பார்த்து அப்படி கெத்தா நிக்கிறான். இப்ப சொதப்பிருச்சு. இந்த இடத்துல தான் அமெரிக்கா எப்படி இப்படி ஒரு திட்டத்த போட்டு ரஷ்யாவ போக்கி பாயும் அப்படிங்கிறது ஒரு பயலுக்கும் தெரியாது. அதே மாரி இதுல பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, இசட் வரையும் வச்சிருப்பாய்ங்க. இல்ல மைனஸ் ஏ, மைனஸ் பின்னு கூட வச்சிருப்பாய்ங்க. அப்படிதான் ரஷ்யாவ தள்ளி போட முடியாட்டி என்ன, ஐரோப்பாவையே தள்ளி போட்டுருவோம். தள்ளி போட்டு நம்ம காலடியில வச்சுக்குவோம். ஆப்கான்ல இருந்து வெளியேறும்போது அமெரிக்கா பின்னாடி நாய்க்குட்டி மாரி முடியாதுன்னு சொன்ன கூட்டம் தானே இது. ஆமாஞ்சாமி சொன்ன கூட்டம் தான். இவனுங்கள ஒழிச்சு கட்டிருவோம் அப்படின்னு எப்ப இறங்குனாய்ங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா மெல்ல மெல்ல ஒழிச்சு கட்டி, கடைசியில ட்ரேட் வார் உலகம் பூரா அமெரிக்கா நடத்துது. அந்த ட்ரேட் வார்ல முதல்ல கால தொட்டு கும்பிட்டது யாரு? ஐரோப்பா தான். மத்த நாடுகள் போட்ட ட்ரேட்ல பெரிய அளவு அமெரிக்காவ எதிர்த்துப்புட்டாய்ங்களாடா! இப்ப கூட ஒருத்தன் கையெழுத்து போட்டான். யாரு? இந்தோனேசியா பையன். அது ட்ரேடா அப்படின்னு கேட்டா ஒட்டுமொத்த உலகமும் சொல்லிரும். ஏலே இந்தோனேசியாவ ஏமாத்திப்புட்டான்பா! இந்தோனேசியா பணிஞ்சு போயிட்டான் அப்படின்னு. இந்தோனேசியா என்னைக்குடா எதிர்த்தான் அமெரிக்காவ அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, பதிலே இருக்காது. காரணம் இந்தோனேசியா அந்த லெவல்ல எல்லாம் கிடையாது. அவனே சீன அக்ரஸிவ சமாளிக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது, அவர்கள் பணிஞ்சு போறது அப்படிங்கிறது வேற வழியே இல்ல. அதுவும் ஏத்துக்கலாம். ஓகே. ஆனா உலகம் பூரா நொல நாட்டியம் பேசிட்டு, அண்ணன் அமெரிக்காட்டயே "ஏலே நீ கூப்பிடும்போதெல்லாம் பின்னாடி வர முடியாது. நீ பாரு எங்கேயாச்சும் கூப்பிட்டேன்னா" அப்படின்னு சொல்லி, ஆப்கானோட எக்ஸிட்டுக்கு அப்புறம் பெரிய அளவு வாய் பேசிட்டு, இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். இம்புட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன் யுத்தத்துல வாங்கின அடி. கையில உள்ள ஆயுதங்கள பூரா உக்ரைனுக்குள்ள பம்ப் பண்ணியாச்சு. திருப்பி ஆயுதங்கள வாங்கி குமிக்கணும். ஏன்னா ரஷ்யாவ ஏகபோகமா வம்பிழுத்துட்டாய்ங்க. அத தாண்டி எனர்ஜி அப்படிங்கிறது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குனது இல்லாம போறதுங்கிறது ஒரு விஷயம். ஆனா இவர்கள் அந்த வாங்குன இடம் அப்படிங்கிறது ஏகபோக டிஸ்கவுண்ட். இப்ப நம்ம வாங்குறோமே டிஸ்கவுண்ட் ஏறக்குறைய இதுக்கு ஈக்குவலா இவனுங்க கொள்ளக்காலம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாய்ங்க. எது? ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி. அதுவும் ஆளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட். அவன் தகுதி, சாமர்த்தியம், சமத்துத்தனத்துக்கு ஏத்தாப்புல டிஸ்கவுண்ட்ல வாங்கி, நல்ல பொருளாதாரத்த வளர்த்துட்டு, ஊர் பூரா வந்து நொல நாட்டியம் பேசுறது. ஏதோ தேனாறு, பாலாறு ஓடக்கூடிய பகுதியில இருக்கிற மாரி. அப்ப ஓடலையாங்கன்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் வேற. ஆனா இப்ப ரஷ்ய ஆயில் கைய விட்டு போது. அந்த கொள்ள டிஸ்கவுண்ட்டும் கைய விட்டு போச்சு. அதுக்கு பதிலா கத்தார் கிட்ட இருந்து வாங்குறது ஹை பிரைஸ். மெயின்டனன்ஸும் ஹை பிரைஸ். பொருளாதாரம் அப்படிங்கிறது கேட்கவே வேண்டாம். இவ்வளவு சிக்கல்ல நிற்கிற ஐரோப்பாவ தட்டுன்னு ட்ரேட் வார்ல ஒரு தட்டி விட்டு, இப்ப 15%க்கு உட்கார வச்சிருக்காரு. 15% இல்லன்னா எவ்வளோ போட்டிருப்பாரு அப்படிங்கிறதா 30%. அந்த 30%க்கு வழிவகுக்கல. ஆகஸ்ட்ல 30%. 30%லயும் நொலநாட்டியம் பண்ணா 50% அப்படின்னு ஐரோப்பாவே ட்ரம்ப் மிரட்டுனாரு. ஐரோப்பா வேற வழியே இல்லாம இப்ப 15%க்கு ஒத்துக்குது. இதுக்கு முன்னாடி 5%ல ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாய்ங்க. ஆனா ஐரோப்பிய யூனியன் தலைவர பொறுத்தவரை வெற்றி, வெற்றி, வெற்றின்னு கத்திட்டு போயிருச்சு அந்த அம்மா. ஐரோப்பா பூரா கத்துறாய்ங்க. ஏமாந்துட்டோம், ஏமாத்திட்டாய்ங்க. இது சரிப்பட்டு வராது. இன்னமும் நெறைய பேசி வருங்காலங்கள்ல குறைக்கணும் அப்படின்னு எல்லா பயலும் கத்துறாய்ங்க. ஆனா இது மட்டும் கிடையாது. இங்க தான் அமெரிக்காவோட ட்விஸ்ட்டே. எல்லா பக்கமும் ட்ரேட் வார் சைன் பண்ணும்போதே பெரிய அளவுல பர்ச்சேஸ் ஆர்டரையும் புடுங்கிடுறாய்ங்க. ஐரோப்பா பெரிய அளவுல பில்லியன் கணக்குல
அமெரிக்கா கிட்ட இருந்து கேஸ் வாங்கணும். அமெரிக்கா கிட்ட இருந்து ராணுவ ஆயுதங்கள் வாங்கணும். ஏறக்குறைய 600 பில்லியன், 900 பில்லியன் அப்படின்னு 2 பர்ச்சேஸ் ஆர்டரையும் சேர்த்து போட்டாய்ங்க. இது பத்தாதா அமெரிக்காவுக்கு? ட்ரம்ப்போட எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது லோக்கல்ல டாக்ஸையே தூக்குவேன்னாரு. அதுக்கு பதில் வரிய போட்டுக்குவேன்னாரு. அந்த வரி 5ல இருந்து 15% போறது தான் அவரோட எண்ண ஓட்டம். ஆனா 5ல இருந்து 15% போனா ஒரு பயம் வரமாட்டான். 7, 8ன்னு கொண்டு போய் நிறுத்தினாலே பெரிய விஷயம். டக்குனு போடு 30, 50, 100 அப்படின்னு ஒட்டு மொத்தமா எல்லா பயலையும் மிரட்டி 15%க்கு கொண்டு வராரு. இது தவிர அடிஷனல் இன்சென்டிவ் மாரி இந்த 15% கொண்டு வரும்போதே ஏகப்பட்ட பர்ச்சேஸ் ஆர்டர்களையும் புடிச்சிடுறாரு. அந்தந்த நாட்டுக்கு தகுந்தாப்புல இப்ப ஐரோப்பாங்கிறனால டிஃபென்ஸ கொண்டு போயிட்டாய்ங்க. நேச்சுரல் கேஸ கொண்டு போயிட்டாய்ங்க. தாய்லாந்துக்குள்ள போயிங் மொத்தத்தையும் தூக்கிட்டு போய் தலையில போட்டுட்டாய்ங்க. இந்த மாரி ஏகபோகமா யார்ட்ட எத விக்கணுமோ, அத அடுத்த ஒரு நூற்றாண்டுக்கு விக்கிற மாரி பர்ச்சேஸ் ஆர்டர லோட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாய்ங்க. யுத்த களங்கள்ல வெற்றி தோல்விய தாண்டி அமெரிக்கா கல்லா கட்டுறாய்ங்க. கல்லாப்பெட்டி நிரம்புது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.